ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய், என் பாப்பா ஹாய் சொல்கிறா. மத்தியான சாப்பாடு சாப்பிட போகிறோம். இது மாதிரி ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இப்போ மத்தியான சாப்பாடு என்னென்னா, இல்லை, இது பாப்பாவுக்கு கஞ்சி, சுடு தண்ணி ஊற்றி பாப்பாவுக்கு சுடு தண்ணி ஊற்றி கஞ்சி. தொட்டுக்க என்னென்னா, அவங்க இதில் என்னடி கொடுத்து விட்டாங்க? முட்டையும் பால்வாடியில் முட்டை கொடுத்துருக்காங்க. அந்த முட்டை, அப்புறம் கறி, சிக்கன் தவா கறி இங்கே இருக்கு. தார்னிஷ் ஸ்கூலுக்கு போயிட்டாரு. அவர் வரவும் அவருக்கு ஸ்கூல்லேயே கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நான் வரவும் சாப்பிடுவார். மதியத்துக்கு போய் சாப்பிட கொடுத்துட்டு வந்தாச்சு. சாயந்தரமும் வந்தோடனே சாப்பிடுவோம். ஆமாம், சோறு போடு. இங்கே பாருங்க, நிஷா பால்வாடியில் வாங்கின முட்டையை வந்து அவள் பாதி பிடிங்கிட்டா. இல்லை, பால்வாடியில் உள்ளது பாப்பா சாப்பிட்டுட்டா. இது தானிஷ்க்கு ஸ்கூலில் கொடுத்தது. அவன் முட்டை சாப்பிடவும் முட்டை கொடுத்துட்டான். சரி, சாப்பிடுவீமா? சிக்கன் தவா கறி எல்லாம் இருக்கு இங்கே. ஆனால் வந்து குழம்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புளி குழம்பு. இதுக்கு ரசம் வச்சு அதில் சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வச்சு நான் நிஷா கிட்ட ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன், அப்புறமா செஞ்சுட்டா அப்படின்னு. அது ஒரு நாளைக்கு செஞ்சுட்டாங்க. என்ன கறி காய்க்கலாம் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும் போகுது. நிஷா சூப்பராக சாப்பாடு போட்டா. போதும் போதும் போதும். சொல்லுங்கள் மேடம், ஏதோ சொல்ல வந்தீங்களா? கஞ்சி சூப்பராக இருக்கா? பாப்பாவுக்கு மட்டும் கஞ்சி, ஏன்னா புளி குழம்பு ஊற்றி திங்க மாட்டா. கையை வலிக்குது. எங்க பார்ப்போம். நிஷா தவா கறி. ரொம்ப நடிப்புக்காரி நீ. யாருங்க? தவா கறியை சோத்துல போட்டு பெரட்டி உருட்டி அடி சாப்பிட்டோன்னா டேஸ்டா இருக்கும். எப்படி இருக்கு? கூட ஒரு வாய் ஊட்டி விட்டு மசாலாவோட போட்டு ஊட்டி விட்டு பார்ப்போம். டேஸ்ட் நம்ம பார்ப்போம். பெரிய மனுஷி மாதிரி பேசுகிறா. ஆமாங்க, சொல்லுங்கங்க, வாங்குங்க, போங்க. வேற லெவல் நிஷா, சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே, சாப்பிடட்டும். அப்புறம் தொந்தரவு பண்ணக்கூடாது. சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருக்குது தவா கறி. புளிக்குழம்பு நான் இப்போ சாப்பாட்டுக்கு போட்டு பரட்டி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் ரசம் வச்சுட்டு ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாங்க, ஆமாசாமி போடுறவங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இதோட 10 தடவை இந்த வீடியோவை திருப்பி போட்டு பாருங்க. 10 தடவை. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. நீ கஞ்சி சோறு சாப்பிடுத்தாங்க.